வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு அளந்து வைக்கிறதுக்கு ஒரு கப்பு எடுத்துருக்கிறேன். இந்த சட்டியில் தான் நம்ம இந்த மாவை பிசைஞ்சு எடுக்க போகிறோம். இப்போ இந்த கப்பில் 1 கப்பு அளவு நான் பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன். நீங்களும் இது போல் நான் சொல்கிற இதே அளவில் நீங்கள் மாவை அளந்துக்கங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் லைக் பண்ணவும் மறக்காதீங்க. இப்போ இந்த சட்டியில் இந்த 1 கப் மாவை நான் கொட்டியிருக்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம சோறு இதே கப்பில் அளந்து எடுக்க போகிறோம். நல்லா மசிய பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ இந்த சோறு அரிசியில் நல்லா கலந்து சோறே தெரியாத அளவுக்கு நம்ம கையால் நல்லா பிசைஞ்சு எடுப்போம். அதுக்கு தான் இது போல் ஒரு ஆழமான ஒரு சட்டி வச்சு நம்ம பிசைகிறது. இப்போ நம்ம இந்த பிசைஞ்ச மாவை ஒரு 12 மணி நேரம் வரைக்கும் நம்ம புளிக்க வைக்கணும். மாவு இந்த அளவுக்கு நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவு நம்ம தயிர் சேர்க்கலாம். அப்போ தான் மாவு நல்லா புளிச்சு நல்லா உப்பி வரும் நமக்கு. அதை நம்ம புளிக்க வச்சாச்சு. அடுத்த ப்ராசஸ் நம்ம ஆரம்பிப்போம். மறுநாள் காலையில் இப்போ நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். ஒரு எண்ணெய் சட்டியில் இது போல் ஒரு 1/2 கப்பு அளவு நான் அரிசி எடுத்துருக்கிறேன். பச்சரிசியோ புழுங்கரிசியோ நீங்கள் ஒரு 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். அரிசி நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வறுக்கணும். அப்போ தான் வாடா மேலே நமக்கு நல்லா பொரியாக வாடா நல்லா உப்பி வரும். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு அரிசி. இப்போ அதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அடுத்ததாக வாடாக்கு நம்ம சைட் டிஷ் செய்ய ஆரம்பிச்சிருவோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெயில் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நீளமாக மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்து கொஞ்சம் போல் வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தேங்காவில் பாதி மூடி அளவு தேங்காவை திருவி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த திருவின தேங்காவையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தேங்காவை திருவி இதில் சேர்த்தா தான் நல்லா பூ போல் இருக்கும். இப்போ இது ரொம்பலாம் வதங்க வேண்டியில, கொஞ்சம் லைட்டாக வதங்கியிருந்தால் போதும். இப்போ நம்ம சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுத்தது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ இறால் வடாங்கிறதுனால இந்த இறாலை நம்ம வதக்கி தான் சேர்க்கணும். கொஞ்சமாக எண்ணெயில் இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுப்போம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்குவோம். கொஞ்சம் இதில் உள்ள தண்ணிலாம் கொஞ்சம் வற்றி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து இதை ஆற வச்சுருவோம். நீங்கள் இறால் சேர்க்காமையும் இந்த வாடா செய்யலாம். இறால் ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க இறால் சேர்க்காம இந்த போல் நீங்கள் வாடா செய்யுங்க. இறால் சேர்த்தா தான் நல்ல மணமாக இருக்கும் நமக்கு வாடா. இப்போ அடுத்ததாக இந்த வாடா மாவை பார்ப்போம் நம்ம. இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி வாடா மாவு நல்லா எப்படி சாஃப்டாக புளிச்சு வந்திருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொரியரிசி மாவை இதில் போடுவோம். இப்போ இதுக்கு அவசியமாக நம்ம பொரியரிசி மாவு போடணும். இப்போ அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம சோறில் உப்பு இருக்குங்கிறதுனால உப்பு நம்ம முதல்ல சேர்க்கல. இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறோம். இப்போ சோடாப்பு இது கொஞ்சம் சேர்க்கணும். ஆப்ப சோடாப்பு இதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் சோடாப்பு. இப்போ இதை சேர்த்து நல்லா கையால் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்குவோம். அவ்வளோதான். இந்த வாடா மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இப்போ இது போல் ஒரு பிளேட்டில் மேலே ஒரு பாத்திரத்தை கவுத்து வச்சுக்கோங்க.
இப்போ வெள்ளை துணியை கொஞ்சம் ஈரமாக இருக்கும், அந்த துணியை இது மேலே போட்டுக்கோங்க. கொஞ்சம் இது மேலே தண்ணியையும் நம்ம தொளிச்சிக்கின்னு இப்போ நம்ம இதுக்கு வடை செய்கிறது போல தான். இப்போ மாவை கையால் இது போல் உருட்டி தட்டி நம்ம நடுவில் வடைக்கு ஓட்டை போடுறது போல தான் நம்ம ஓட்டை போடணும். இப்போ 2 பக்கமும் நம்ம இறாலை எடுத்து வைக்கிறோம். இறால் பிரிஞ்சு வந்துடாமல் நல்லா கையால் கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடு வந்த பிறகு இந்த வாடாவை இதில் போடலாம். கொஞ்சம் படபடண்டு நமக்கு வாடா தெரிக்கும். இப்போ அடுத்ததான் நான் செஞ்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அடுத்த வாடாவும் நான் செய்கிறேன். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான மணக்க இறால் வாடாவை நம்ம இப்போ சுட்டு எடுக்க போகிறோம். இதை ஒரு வடை சுடுற ஒரு கம்பியை வச்சு தான் இது நல்லா கொஞ்சம் நேரம் சுற்றி விடுவாங்க. அப்போ தான் பொரிஞ்சு வரும். அப்படிங்கிறதுனால என்கிட்ட இப்போ அந்த கம்பி இல்லை. அதனால் இப்போ நான் இப்படி நம்ம வடைவாரியாலேயே இப்படி சுற்றி விடுறோம். இப்போ அவ்வளோதான், நல்லா செவந்து பொரிஞ்சு வந்துடுச்சு வாடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணவும் மறக்காதீங்க. உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அனுப்பணும்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா?